படித்தது சிபிஎஸ்சி ஸ்கூல். 10த்துக்கு மேலே படிக்க பிடிக்கல. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, நம்ம சின்ன வயசுல இருந்து புடிச்ச பைக்ஸ் அண்ட் கார்ஸ் பக்கம் கவனம் போகுது. அதுக்கு காரணம் அந்த பையனோட அப்பா தான். பட்டிமன்றம் பார்க்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா தன்னோட பையன் சேஃபா இருக்கணும்னு கைய பிடிச்சு நடக்க வைப்பாங்க. ஆனா அப்பா தான் பார்க்காத உலகத்தை என் பையனும் பார்க்கணும்னு தோள் மேல உட்கார வச்சு நடப்பாங்கன்னு. சின்ன வயசுல கார் ரேஸ், பைக் ரேஸ்னு கூட்டிட்டு போய் காட்டி, இந்த உலகத்துல என்னென்ன இருக்குது பார்றா தம்பின்னு தன்னோட தோள் மேல உட்கார வச்சு நான் பார்க்காத உலகத்தை என் பையன் பார்க்கணுன்னு சொல்லி காட்டுறாரு. இந்த பையனும் சரி ஒரு மெக்கானிக்கா ஆகலாம்னு மெக்கானிக்கா அப்ரெண்டிஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி வேலை பார்க்குறாங்க. இங்கேயும் அந்த அப்பா தன்னோட பையன் ஒரு ஒயிட் கலர் ஜாபில் ஒர்க் பண்ணணும்னு அவனை கைட் பண்ணி கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு மெர்ச்சன்டைசராக ஜாயின் பண்ண சொல்கிறாரு. கொஞ்சம் வருஷத்தில் இந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஃபெயிலியர். ஸ்கூலில் படிக்க பிடிக்கல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஃபெயில் ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியலை. பட் இங்கே தான் அந்த பையன் சும்மா பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண மாடலிங் கை கொடுக்குது. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார்னு சொல்லுவாங்க. மாடலிங் பண்ணுறான். அங்கே அந்த பையன் பில் பண்ண நெட்வொர்க்கிங் மூலிமா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சான்ஸ் கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையனோட டேலண்ட், உழைப்பு, தன்னம்பிக்கைன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அந்த பையனோட அழகு தான். பார்க்கவே ரொம்ப சார்மிங்காக, குட் லுக்கிங்காக இருந்தது தான் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்க காரணம். பட் தனக்கு கிடைச்ச எந்த ஒரு சான்ஸையும் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்காமல் ஹி யூட்டிலைஸ்ட் இட் பர்ஃபெக்ட்லி. இப்படி தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சான்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல நேம் எடுத்து தான் இன்றைக்கி ஒரு ஏகேவா இங்கே நிற்க முடியுது. எனக்கு ரேசர் ஆகணும்னு தான் ஆசை. அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்காக நான் நடிக்க போகிறேன்னு சொல்லி போன அஜித் குமார் தான் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவோட ப்ரைடாக இருக்கார். ஓகே, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா கிடைச்சதை ஆசைப்பட்டு எடுத்துக்கலாம்னு செட்டில் ஆகாமல் இப்போ இல்லைனா பரவாயில்ல, பட் ஒரு நாள் நான் ரேசர் ஆவேன்னு அதுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கார். எந்த அளவுக்குனா, ஃபில்முக்கு புக் பண்ண வர ப்ரொடியூசர் நீங்கள் இந்த படத்தில் நடித்து முடிக்கிற வரைக்கும் பைக்கை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு முறை பைக் ஆக்சிடென்ட் ஆகி பேக் போன் ஃப்ராக்சர் ஆகிடுது. அந்த போனே ரிமூவ் பண்ணுற கண்டிஷன் வந்துடுது. 1.5 வருஷம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ப்ரொடியூசர் மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா தான் அவங்களுக்கு லைஃப். இல்லைனா கடன் பிரச்சனையில் அவங்க சூசைட் பண்ணுற நிலைமை கூட போகலாம். இந்த படம் இவரை வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிட்டா போட்ட பணம் மொத்தமும் வேஸ்ட் ஆகிடும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நம்ம வர வரைக்கும் தன்னோட ரேசிங் ட்ரீம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளை நம்பி படையெடுக்கிற ப்ரொடியூசர் நம்ம பேஷண்ட்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்ச அஜித் குமார் ஒன்லி ஆக்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே அவர் வீடு தேடி வர ஆரம்பிக்குது. கிங் ஆஃப் ஓப்பனிங்